சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போக போகிறாங்களாம். இதுதான் இப்போ பரபரப்பு செய்தியாக போயிட்டுருக்கு. ஏன் ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க? அதாவது டாஸ்மார்க் ஊழல் அது இன்னும் முடியலை. டாஸ்மார்க் ஊழலை இன்னுமே பார்த்திங்கன்னா கண்காணித்து கொண்டு தான் இருக்காங்க அமலாக்கத்துறை. எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம திமுக ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்திருக்கு. டாஸ்மார்க் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே கூண்டோட சிறைவாசம் செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு காரணம் சமீபத்தில் தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை நேரில் போய் சந்திச்சிருந்தார். நிதி ஆயோக் கூட்டத்தப்போ தான் போய் சந்தித்தார். அதன் மூலமாக சில பல ரகசிய கையெழுத்துகள் ஒப்பந்தமானதாக சொல்லப்படுது. பாஜகவோட கைக்கூலியாக நம்ம திமுக மாறினாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. ஆனால் அதுக்கு அமித்ஷா என்ன பதிலடி கொடுத்துருந்தாருன்னா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, கண்டிப்பாக டாஸ்மார்க் ஊழலில் யாராக இருந்தாலும் மாட்டுவாங்க, அதனால் கண்டிப்பாக யாரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு நம்ம ஸ்டாலினுமே பார்த்திங்கன்னா பதிலடி கொடுத்துருந்தாரு. டாஸ்மார்க் நிறுவனங்களை நடத்திட்டு வரவர் நம்ம ஸ்டாலினோட உறவினரான ஜெகத் ரட்சகன் தான். அவர் தான் பார்த்திங்கன்னா பல கோடி பணப்பரிவர்த்தனை செஞ்சிருக்கார் எனவும் அதில் எவ்வளவு பங்கு நம்ம திமுகவுக்கும் இருக்கும் என்பதும் கேள்வி எழுப்பப்பட்டு வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி போனாலும் நிச்சயமாக இது உண்மைதான். இதற்கான நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறதா அமலாக்கத்துறை தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் 8 மாதம் 9 மாதம் தான் இருக்குது நம்ம பொது தேர்தல் வரத்துக்கு. அதனால் ஸ்டாலின் மற்றும் அவருடைய கூட்டணிகள் மொத்த பேரும் சேர்ந்து இப்போவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சி ஜெயிக்கிறதுக்காக அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பலாயிரம் கோடிகளை அவங்க இறக்கியிருக்காங்களாம், பணப்பட்டுவாடா செய்யறதுக்காக இறக்கியிருக்காங்களாம். அதன் மூலமாக நிச்சயமாக இந்த தடவை பணப்பட்டுவாடா செய்ய முடியாது, அதை நாங்கள் பிடிச்சிருவோம். மேலும் கூடிய விரைவிலே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை மொத்த ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணி திமுகவை காலி செய்யும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உதயநிதி ஸ்டாலின் கைதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் முதல் கட்ட நடவடிக்கையாக ஸ்டாலின் அவர்களை டெல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே விசாரிப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன தகவலும் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக திமுக ஆட்சி அகற்றப்பட்டு பாஜக கூட்டணியில் இருக்கிற நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சி பிடிப்பார் எனவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு நிதர்சனமான உண்மை என்பது தெரியல. ஆளும் கட்சியான திமுக தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. ஆனால் இத்தனை காலத்தில் திமுக ஆட்சி அதிருப்தி தான் தந்திருக்கு, மக்களுக்கு எந்த பாதுகாப்பையும் தரலை அப்படின்றது ஒரு தரப்பினர் மக்கள் குற்றச்சாட்டுகளாக வச்சுருக்காங்க. இதனால் பாஜகவோட கைக்கூலி ஆனாரா நம்ம ஸ்டாலின்?